இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அப்பாவா நண்பனா எல்லாமாவே நீங்க தானே இருந்தீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் உங்க தோள்ல சாஞ்சா ஒரு நிமிஷத்துல மறைஞ்சிரும்பா. இப்போ எங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுப்பா, யார்கிட்ட சொல்றது? கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க எல்லாரையும் குழந்தை மாதிரி தானே பாத்தீங்கப்பா. இந்த உறவை இனி நாங்க எங்க பாப்போம், எங்க பாப்போம்? திரும்ப வந்துருங்க அப்பா ப்ளீஸ். அப்பா, நீங்க தானே எங்க எல்லாருக்குமே அடையாளம். நீங்க எல்லாமே எப்படி பண்ணங்க வாழ போறோம்? அப்பா, தினம் தினம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு போன் பண்ணுவீங்கல்ல. இனி யாருப்பா என்ன கேட்பாங்க? அப்பா எந்திரிப்பா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய் சோறு போட கூட வக்கில்ல. ஆனா இப்போ வாய் கரிசி போட வந்துட்டீங்களா? கடைசி காலத்துல கூட அவரை நிம்மதியா வாழ விடலையடா நீங்க. தினம் தினம் அவரை நோக்கடிச்சுட்டு இப்ப சாவுக்கு வந்திருக்கீங்களா? மனசாட்சி அது ஜென்மங்களா இந்த இடத்துல கூட நிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லடா. லக்ஷ்மி, அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. ஆயிரம் தான் இருந்தாலும் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க கடமை? என்ன கடமை? உயிரோட இருக்கும்போது செய்யாத கடமையை இப்ப செத்தப்புறம் வந்து செய்ய போறானுங்களா? இவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நாள் கூட இவனுங்களால இவர் சந்தோஷப்பட்டதே இல்ல. தினம் தினம் இவனுங்களை நினைச்சு வேதனைப்பட்டு எப்படி எல்லாம் வந்து போயிருக்காரு தெரியுமா? கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினா தான் இவனுங்க பார்த்தானுங்க. வார்த்தையாலேயே அவரை கொன்னு தினம் தினம் அவரை நோக்கடிச்சானுங்க. பெத்த பிள்ளைங்க மாதிரியாடா நீங்க நடந்துக்கிட்டீங்க. இப்ப பாருங்க, மொத்தமா அவர் போயிட்டாருடா. அவர் இல்ல, இனிமே உங்களை கேள்வியில கேட்க மாட்டாரு. இனிமே அவர் உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டாருடா. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமாடா?